கடக லக்னக்காரங்களுக்கு இல்ல கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல மாமனார் கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சு அடுத்தவங்க பொறாமப்படுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். மாமனார் நல்லவரா இல்லையான்றது ரெண்டாவது இருக்கட்டும். ஆனா நான் சொன்ன மாதிரி இவனுக்கு என்னப்பா அப்படிப்பட்ட மாமனார், இவனுக்கு என்னப்பா இப்படிப்பட்ட மாமனார், நல்ல மாமனார் வச்சிருக்கிறவனே இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க பண்ற முயற்சிகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஒரு பொறாமையாக மாறும். ஏன்னா நம்பால் சும்மா இருக்க மாட்டான். கடகனாலே நான் சொன்ன மாதிரி அதனால நண்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் எங்கேயோ உட்காந்து நான் செவ்வாய் கிரகத்துல போய் ராக்கெட் விடுவேன்னு சொல்லுவாங்க. இல்லை நிலால போய் அந்த வடையை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் தான் கடகராசிக்காரங்க, கடக லக்னக்காரங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் பண்ண போறேன்னு சொல்லிடுவாங்க. அது நடக்குதோ நடக்கலையோ ரெண்டாவது விஷயம். ஆனா அது அது பெரிய பேச்சு பொருளா மாறி அது நடக்கவே நடக்காது. அவங்களுக்கும் தெரியாது நடக்காதுன்னு. சும்மா தான் அவங்க டைம் பாஸ்க்கு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கேட்கறவங்க அதை என்ன உண்மை நம்பி அவங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணி பொறாமப்படுவாங்க. அப்ப கடக ராசிக்காரங்க கடக லக்னக்காரங்களுக்கு மாமனார் அப்படின்ற விஷயத்தை பத்தி வெளியில ஷோ ஆஃப் பண்ணவே கூடாது. அது நல்ல மாமனாராக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஆகாத மாமனாராக இருந்தாலும் சரி. எந்த ஒரு இடத்துல நீங்க நல்ல மாமனார்னு சொன்னாலும் அது திருஷ்டி ஆகும். மாமனார் மோசம் சொன்னாலும் மாமனார் மூலமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். கிளியர். அதனால அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. இல்ல மாமா அப்படின்ற இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. அதுல கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுக்கு கும்பமா வரும். அப்போ நிறைய கடகராசி இல்ல கடக லக்னக்காரங்களுக்கு பயங்கரமான உடல் ரீதியான பிரச்சனையை உங்க லைஃப்ல சந்திப்பாங்க. ஆனா அவனுக்கு என்ன அதுலலாம் தப்பிச்சுட்டு வந்துட்டா பாரு அப்படிம்பாங்க. அப்போ உங்களை இப்ப திட்டணும்னா நீங்க டைரக்டா திட்ட முடியாது. எதை உங்களை திட்டுவாங்கன்னா இந்த கும்பத்தை வச்சு உங்களை திட்டுவாங்க. உனக்கு என்ன அந்த நேரத்துல நான் ஹெல்ப் பண்ணேன்ல அப்படின்னு மாமனார் உங்ககிட்ட பேசுவார். ஸோ அதே மாதிரி நிறைய நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி நிறைய திருஷ்டிகளை இருக்கக்கூடிய நிறைய இந்த பிளாக் மேஜிக்னு சொல்ல விஷயத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய ராசியாக இந்த கடக லக்னம் கடகராசிக்காரங்க இருக்காங்க. 8ஆம் இடம்ன்றதே மறைபொருள் ஞானம் தான். அதே மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் மூலமா காசு வரக்கூடிய ஆட்களும் கடகமா தான் இருக்கும். அவங்க அதை ஷோ ஆஃப் பண்ணாங்கன்னா அது மூலமே அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.